ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து சிம்பிளான ஸ்வீட் டிஷ்ஷு கடல் பாசி. இது அகர் அகர்ன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பேக்கெட் கடல் பாசி, ஒரு பேக்கெட் மில்க்கு, சுகரு, 2 ஃப்ளேவர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் பாதாம் மில்க் ஃப்ளேவரும். கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் பால் போட்டுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். பால் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பாயில் ஆகிற இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அகர் அகர் எடுத்து அதுவும் நான் பாயில் பண்ணிக்கிறேன். அதை லிக்விடாக மாறணும். பாருங்கள், மில்க் பாயில் ஆயிடுச்சு. இப்படி கலரி விட்டுக்கோங்க அப்பப்போ. சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ அந்த அகர் அகர் லிக்விட் ஆகிடுச்சு பாருங்கள். அதை வந்து பால்குள்ளே போட்டுடலாம். இதுவும் ஒரு பாயில் வரட்டும். பாயில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் நான் 2 ஃப்ளேவர் எடுத்துருக்கனால 2 பேனில் பாதியாக டிவைட் பண்ணி மில்கை போட்டாச்சு. இதில் வந்து நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்காக. அப்போ தான் நல்லா செட் ஆகும் அது. நான் இன்னொரு பாத்திரத்தில் பாதாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் 2 ஃப்ளேவரும் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சது. இப்போ இது கூல் ஆன உடனே நம்ம என்ன செய்யலாம்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன் நான். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.